அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயக ஊடகவியலாளர் இரா மெதரோக இணைந்து இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடை உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள இங்கே களத்தில் இணைந்திருக்கின்ற வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் அண்ணா, அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேர்தல் பிரச்சாரங்கள் மும்முரமாக இருக்கின்றது. தமிழர் தாயகமெங்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கு பாரிய ஆதரவு பெருகிக் கொண்டு வருகின்றது. அது மட்டுமில்லாமல் பிரித்தானியாவை பொறுத்தமட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாகன பேரணி நடத்தியிருந்தார்கள். பொது வேட்பாளர் சங்கு சின்னத்துக்கு எங்களுடைய வாக்கு என்று சில பூங்காக்களிலும் கூட இந்த கூட்டங்களை நடத்தியிருந்தார்கள். பல பகுதிகளில் நடத்தியிருந்தார்கள் என்ற விடயங்கள் வருகின்றது. திங்கட்கிழமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முதல் தடவையாக நான் நினைக்கிறேன் இந்த பொது வேட்பாளர் அறிவித்த பின்பு கூட்டம் ஒன்று, ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற விதத்தில், புறக்கணிக்க வேண்டும் என்ற விதத்தில் அவருடைய கருத்து இருந்ததாக இருந்தது. நீங்கள் முதலில் அங்கே என்ன பேசப்பட்டது, இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்றதை கூறுங்கள். உண்மைதான். அதற்கு முன்னதாக நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நாங்கள் முதலிலே வரவேற்றுக் கொள்வோம். பல மாதங்களாக அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு நிலைமையிலே அவர் ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்திரேலியாவில் என்கின்ற விடயம் நாங்கள் இடையிலே சில நிகழ்ச்சிகளில் அந்த விடயங்கள் தொடர்பாக பதிவு செய்திருந்தோம். அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் அது தொடர்பாக எந்த விதமான தகவல்களையும் வெளியிடாது மிக ஒரு ஒரு பரம ரகசியம் போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய உடல்நிலை தொடர்பான விடயங்களை மூடி மறைத்திருந்தார்கள். இந்தியாவினுடைய மாநிலமாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் ஒரு அதிஉயர் கண்காணிப்பிலே அதிஉயர் சிகிச்சையில் இருந்தபோது கூட அவர்களுடைய விடயங்கள் உடனுக்குடன் ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய மருத்துவமனை அந்த சிகிச்சை பெறுகின்ற விடயமும் பல மாதங்களாகவே இருட்டடிப்பு செய்யப்பட்டு ஒரு இரும்பு திரை போட்டு மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவர் மீண்டும் கடந்த திங்கட்கிழமை அவர் ஒரு எதிர்பாராத ஒரு தருணத்திலே அவர் நாடு திரும்பி அவருடைய கொழும்பில் உள்ள இல்லத்தில் வைத்து ஒரு ஊடக சந்திப்பை அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களிலே நேரலையாக ஒளிபரப்பியிருந்தார்கள். ஆக முதற்கண் நாங்கள் அவரை வரவேற்று கொண்டு உண்மையிலே நாங்கள் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே ஒரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பவர் ஒரு வெற்றிடம் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலைமையிலே மீண்டும் அந்த இடத்திலே அவர் வந்ததையிட்டு நாங்கள் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டு, அதே நேரத்திலே அந்த அவருடைய வருகை என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு வரமா சாபமா என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் இந்த இடத்திலே ஒரு கேட்கக்கூடிய வகையில் தான் அவருடைய அந்த ஊடக சந்திப்பு அமைந்திருக்கின்றது. இதுவரை நாட்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே இந்த புறக்கணிப்பு காவடியை அவர்கள் தூக்கி மிக வேகமாக எல்லா இடமும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏதோ தம்பாட்டிலே ஏதோ அந்த சொல்லுவார்கள் கூலிக்கு மாரடிப்பது என்று சொல்வதை போன்று அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி அடிப்படையிலே அவர்கள் ஏதோ தங்களால் இயன்ற வரையிலே அவர்கள் அந்த புறக்கணிப்பு விடயங்களை முன்னெடுத்து வந்தார்கள். அது சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை கூறி வந்தார்கள். இப்படியான நேரத்தில் தான் திடீரென எதிர்பாராத வகையிலே அந்த இவர்களுக்கு நான் நினைக்கிறேன் அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு தேசமாக தமிழர்களுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே ஒரு மீளவும் தமிழர்களை ஒரு தேசமாக ஒரு உணர்வு பூர்வமாக அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு பேராதரவு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை அவர்கள் நிச்சயமாக நாடி பிடித்து அறிந்திருக்க கூடும். அதன் காரணமாக சொல்வார்கள் அந்த போரிலே ஒவ்வொரு ஆயுதங்களாக தோல்வி அடைந்து அது பயனளிக்காத போது அதை விட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை நோக்கித்தான் அந்த களமுனையிலே போரிடுபவர்களுடைய தேடல் என்பது இருக்கும். அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செல்வராஜா கஜேந்திரன் தலைமையிலே அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அத்தனை ஆயுதங்களையும் அத்தனை விடயங்களையுமே அவர்கள் பயன்படுத்தி பார்த்தார்கள். இந்த எழுச்சியை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இப்படியான ஒரு நிலைமையில் தான் அவர்கள் அந்த பிரம்மாசிரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் தங்களுடைய தலைவரை அந்த மருத்துவ படுக்கையிலிருந்து அவசரமாக எழுப்பி கொண்டு வந்தார்களா, இல்லை முழுமையாக உடல்நலம் தேறியதுக்கு பிற்பாடு அவரை ஒரு முழு ஆரோக்கியமான நிலைமையிலே அவரை களத்தில் இறக்கி இருக்கின்றார்களா என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம்.
ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற நெருக்கடி அந்த ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், சஜித் பிரேமதாசா சமஷ்டி தொடர்பாக தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அறிவித்தால் நாங்கள் புறக்கணிப்பு கோரிக்கையை கைவிட தயாராக இருக்கின்றோம் என்று சஜித்தினுடைய காலிலே போய் இவர்கள் விழுகின்ற அளவுக்கு இவர்களுடைய அந்த நிலைப்பாடு மிக பலகீனமாக மக்கள் மத்தியிலே பார்க்கப்பட்டது. ஆகவே தமிழ் மக்களுடைய காலிலே விழுவதற்கு பதிலாகவோ இல்லை தமிழ் மக்களிடம் அவமானப்படுவதற்கு பதிலாக ஒரு எதிரியாக இருக்கின்ற சிங்கள வேட்பாளருடைய காலிலே விழுந்தால் கூட பரவாயில்லை என்ற வகையில் தான் சஜித்திடம் சென்று இவர்கள் தங்களுக்கான பாவ மன்னிப்பை கோரியிருந்தார்கள். ஆனால் சஜித் பிரேமதாசவும் அவர்களை பொருட்டாக கருதவில்லை. இப்போ இந்த நிலையில் தான் இவர்கள் தங்களுடைய மந்திராலோசனை நடத்தி தங்களுடைய கட்சியினுடைய பிரச்சார பீரங்கியாக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை களத்திலே இறக்கி எப்படியாவது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த ஒரு பெரும் எழுச்சி பிரவாகத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இப்போது அவர்கள் முதல் ஆயுதத்தை கையில் எடுத்து இப்போது களமிறக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் நான் நினைக்கிறேன் அந்த அர்ஜுனன் இறுதி யுத்தம் தொடங்குவதற்கு முன்னர் தன்னுடைய சக்திகளை பெருக்கிக் கொள்வதற்காக பல மாத கணக்கிலே வருடக்கணக்கிலே காட்டிலே தவம் செய்து தன்னுடைய சக்திகளை பெருக்கிக் கொண்டு திவ்ய அஸ்திரங்களை பெறுவதாக அந்த இதிகாசத்திலே கூறப்படும். அவ்வாறு இவர்கள் ஒருவேளை இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழ் தரப்பினுடைய எழுச்சியை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மருத்துவமனையில் கொண்டு போய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தவம் செய்ய வைத்தார்களோ தெரியவில்லை. அவ்வாறு ஆஸ்திரேலியா மருத்துவமனையிலே தவம் செய்து பெற்ற அபரிமிதமான பலன் ஆயுதங்களையும் திவ்ய சக்திகளையும் கொண்டுதான் இப்போது வந்திருக்கின்றார் என்று எதிர்பார்த்த நேரத்திலே அனைத்துமே புஷ்வானமாக போகின்ற வகையில் தான் புதிதாக இந்த செய்திகளையுமே அவர் வெளிப்படுத்தவில்லை. அவர்களுடைய அந்த ஒற்றையாட்சி பூச்சாண்டியை முதன்மையாக வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் பகிஷ்கரிப்பு கோரிக்கையை இவர்கள் மீளவும் அங்கே அரங்கேற்றி இருக்கின்றார்கள். உண்மையிலே மக்கள் மிக தெளிவாக வெளிப்படைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் அந்த மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து கொள்ளவில்லை, மக்களுடைய ஒரு யதார்த்தபூர்வமான நிலையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை இதிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் முழுக்க மக்களை மடையர்களாகவும் முட்டாள்களாகவும் நினைத்து கொண்டு தங்களை ஏதோ அதிபுத்திசாலிகள் என்ற நிலையில் நின்று கொண்டுதான் அவர்கள் அந்த கருத்தை கூறுகின்றார்கள். அதாவது ஒற்றையாட்சிக்குள்ளாக இந்த இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய ஒரு தலைமை நிலையிலே இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இவர்கள் போட்டியிலே பங்கு பெற்றுவதென்பது, அந்த வாக்கெடுப்பிலே பங்கு பெற்றுவதென்பது அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளாகவே தமிழர்கள் போய் நாங்கள் சிறைப்படுத்திக் கொள்கின்ற வகையிலே இல்லை அதிலே சிக்கப்படுகின்ற வகையிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே தான் அது அமையும். ஆகவே இந்த அரசு தலைவர் தேர்தலை பகிஷ்கரிப்பது ஒன்றுதான் தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரே ஒரு வழி. அந்த பகிஷ்கரிப்பின் ஊடாகத்தான் நாங்கள் தமிழர்களுடைய விடயங்களை நாங்கள் அனைவருக்குமே சொல்ல முடியும் என்ற வகையிலே அவர்கள் அங்கே கூறியது உண்மையிலே பரிதாபமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் ஏதோ 4-5 மாதங்களாக ஆஸ்திரேலியாவிலே கடும் தவம் இயற்றி பிரம்மாஸ்திரங்களுக்கு மிஞ்சிய ஒரு திவ்ய அஸ்திரங்களோடு வருவார் என்று எதிர்பார்த்த நேரத்திலே அந்த சொல்லுவார்கள் ஊசி வெடி என்று சொல்லி, அந்த நமத்து போன வெடியை போன்று அவருடைய வெடி பெரிய அளவிலே அங்கே சத்தம் எழுப்பாமல் அப்படியே அமர்ந்த நிலையிலே புஷ்வானமாக போய்விட்டது கஜேந்திரகுமாருடைய அந்த பகிஷ்கரிப்பு வெடி என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அது பெரிய அளவிலே மக்கள் மத்தியிலே தாக்கத்தை செலுத்தவில்லை. அவருடைய கருத்திலும் எந்த விதமான ஒரு தர்க்க ரீதியாகவோ கருத்தியல் ரீதியாகவோ அதிலே ஒரு துளியளவு கூட நியாயமில்லாத தன்மை இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இன்றைய அந்த கடந்த திங்கட்கிழமை அவர் அந்த நடத்திய அந்த ஊடக சந்திப்பிலே பகிஷ்கரிப்புக்கான முக்கியத்துவம் தொடர்பாக அவர்கள் கூறிய விடயம் அத்தனையுமே மக்களால் மிக எளிதாக நிராகரிக்கக்கூடிய வகையிலாகத்தான் இருக்கின்றன என்றால் ஒரு அடிப்படை ஒரு அர்த்தம் இல்லாத வகையில் தான் அவர்களுடைய அந்த கோரிக்கை இருந்து. ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இவ்வளவு தூரம் மலினப்படுத்தி இவர்கள் இதிலும் கூட அவர் ஆஸ்திரேலியாவிலே இருந்திருக்கலாம் என்றுதான் தோன்றும். அதாவது அவர் இருக்கின்றாரா இல்லையா என்ற மர்மத்துக்குள்ளாகவே அவரை வைத்திருந்தால் கூட உண்மையிலே அவருடைய ஒரு முக்கியத்துவம் உணரப்பட்டிருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீண்டும் அந்த பகிஷ்கரிப்பு காவடியை தங்களுடைய தோள்களிலே தூக்கி குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது யாருமே அதை திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமையில் இல்லை என்பதுதான் உண்மையிலே நாங்கள் சொல்லக்கூடிய விடயம். இதில் கொஞ்சம் தெளிவுதார்கள் என்றால் தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது ஒற்றையாட்சியை வலியுறுத்துவதும் சிங்கள வேட்பாளருக்கு வாக்கு போடுவது போலத்தான் இது அமையும் என்று சொல்லுகிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். விளங்கவில்லை எனக்கு. இல்லை, அவர்களிடம் தான் நாங்கள் உண்மையில் அவர்களுக்கே அதிலே ஒரு தெளிவு இருக்கின்றதோ தெரியவில்லை. அந்த ஒற்றையாட்சி பூச்சாண்டி அவர்கள் கூறுகின்றார்கள்.
அந்த ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி என்று கூவிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒற்றையாட்சிக்குள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அந்த ஒற்றையாட்சிக்குள்ளாகத்தான் அவர்கள் அத்தனையுமே தங்களுடைய மூதாதையர்களுடைய கோடான கோடி சொத்துக்களையும் தங்களுடைய எதிர்கால இருப்பையும் அவர்கள் பாதுகாத்து கொண்டிருப்பது அந்த ஒற்றையாட்சிக்குள் தான். அதனால்தான் ஒரு நாடு இரு தேசம் என்று தமிழர்களுடைய காதிலே பூச்சுட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு நாடு என்பது தங்களுடைய தென்னிலங்கையிலே இருக்கின்ற அந்த கோடான கோடி சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அந்த ஒரு நாடு என்கின்ற கொள்கை தேவைப்படுகின்றது. இரு தேசம் என்பது தமிழர்களுடைய காதிலே பூச்சுட்டுவதற்கு. ஆகவே மக்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எப்போது அவர்கள் தாங்கள் இப்ப எதுவாக இருந்தாலும் தாங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் தேசமாகத்தானும் அவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். ஒரு மக்களை கொள்கை நிலையில் நின்று கொண்டு வழிநடத்துவது அவர்களுடைய அந்த அரசியல் இயக்கத்தினுடைய அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இல்லை செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சி நிரலுமே தமிழ் மக்களுக்கான ஒரு தேசிய அரசியல் முன்னெடுப்பு என்கின்ற ஒரு அடிப்படை நிலைப்பாடு எதுவுமே அவர்களுடைய நிலைப்பாட்டில் இல்லை. அவர்கள் முழுவதுமே ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரல், அதாவது தமிழ் தேசிய அரசியலை குழப்பி அடிப்பது, தமிழ் தேசிய அரசியலை ஒரு குவிமையப்படுத்தாது, ஒரு பலப்படுத்தாது, அதை காலத்துக்கு காலம் இவ்வாறான எதிர்ப்பரசியலின் மூலமாக அதை மலினப்படுத்துவது. அந்த தமிழ் தேசியம் முகிழ்ந்து வருகின்ற போது தாங்கள்தான் தமிழ் தேசியத்தினுடைய குத்தகைதாரர் என்ற வகையிலே இடையிலே நின்று கொண்டு சண்டித்தனம் செய்து கொண்டு மக்களையும் அது தொடர்பான ஒரு அவநம்பிக்கை கொள்ளத்தக்க வகையிலான செயல்பாடுகளை செய்வதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆரம்பிக்கப்பட்டதில் இன்று வரையான விடயங்களை திரும்பி பார்த்தீர்களானால் இவர்கள் இந்த ஒற்றையாட்சி பூச்சாண்டிக்குள்ளாகவே இந்த விடயங்களை தான் செய்து வருகின்றார்கள். நாங்கள் மிக சுருக்கமாக ஒரு சில உதாரணங்களை கூற வேண்டுமாக இருந்தால், அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி வந்ததே ஒரு ஆசன பங்கீட்டுக்காகத்தானே தவிர தமிழ் தேசியத்துக்காக அவர்கள் வெளிவரவில்லை என்பதை அனைவருமே புரிந்து கொள்வார்கள். சம்பந்தன் அவர்கள் ஒற்றை ஆசனத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஒதுக்கிவிட்டார் என்ற காரணத்துக்காகத்தான் இவர்கள் வெளியே வந்தார்கள். ஆனால் என்ன நடக்கின்றது? வெளியே வந்து இந்த புரட்சி வீரர்களை போன்று இன்று வரை அந்த புரட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இதுதான் அவ்வாறு என்று சொன்னால், அதற்கு பின்னர் உங்களுக்கு தெரியும், வடமாகாண முதலமைச்சராக சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இருந்தபோது அவருடைய கட்சியான அதாவது தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளாக அவருக்கு சுமந்திரன் தலைமையிலே எதிர்ப்பு பிரயோகிக்கப்பட்ட போது இதே கஜேந்திரகுமார் தரப்பினர் தான் முன்னணியிலே நின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விக்னேஸ்வரன் அவர்களை வெளியே கொண்டு வந்து ஒரு மாற்று அணியை கட்டியெழுப்ப வேண்டும் என்று. இப்போது கூட நீங்க இணையதளத்திலே போய் தேடினால் ஒரு பக்கம் அந்த அதாவது மாற்று அணிக்கு தலைமை தாங்க வாருங்கள் என்ற ஒரு பதாகையை ஒரு பக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மறுபக்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் பிடித்தபடியே நல்லூரிலிருந்து பேரணியாக சென்று முதல்வருடைய இல்லம் வரை அந்த பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் அணிதிரண்டு அவரை பதவி விலகக்கூடாது, அதாவது அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து அந்த இவர்களுடைய நெருக்கடிகள், அதாவது சுமந்திரன் தரப்பினர் அந்த நள்ளிரவிலே CVK சிவஞானத்துடன் தங்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு போய் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொடுத்த அந்த தருணத்தில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டம் நடத்தப்பட்ட போது பார்த்தீங்கன்னா மாற்று அணிக்கு தலைமை தாங்க வாருங்கள் என்று முதலமைச்சராக இருந்த சி வி விக்னேஸ்வரனை அழைத்ததிலே முன்னணியிலே நின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு. அவ்வாறு கொண்டு வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? கடைசியாக அவர் அதை நம்பி வெளியே வந்தார். வெளியே வந்தவரை அவமானப்படுத்தி அவரை அந்த ஒரு கட்சிக்குள்ளோ கூட்டணிக்குள்ளாக கொண்டு வராமல் அவரை நிற்கதியாக விட்ட போதுதான் அவர் ஒரு தனியொரு கட்சி தொடங்க வேண்டிய நிர்பந்தது தள்ளப்பட்டார். இது மாத்திரமல்லாமல் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தபோது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்போடு இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கட்டத்திலே தேர்தல் மிக மிக நெருக்கமாக வருகின்ற போது இவர்கள் அந்த கூட்டணியை முறித்து கொண்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்தியா ரோவினுடைய ஏற்பாட்டில் இவர் அவர் தான் குழப்பி விட்டார் என்ற வகையிலே அவர் ஒரு தன்னுடைய தனிப்பட்ட அலுவல்களாக சென்னைக்கு சென்று வந்தபோது இவர் சென்னைக்கு சென்று வந்ததுக்கு பிற்பாடு இந்தியாவினுடைய ரோவினுடைய ஏற்பாட்டிலே இவர் இந்த கூட்டணியை குழப்பி விட்டார் என்பதாக இவர்கள் ஒரு கதையை கிளப்பி விட்டார்கள். ஒரு பாமர மக்களுக்கு தெரியும், உண்மையிலே ஒரு வல்லாதிக்க நாடுகளுடைய புலனாய்வு அமைப்புகள் தங்களுடைய இடத்துக்கு நேரடியாக ஒருவர்களை அழைத்து அவர்களுக்கு கட்டளையிடுகின்ற தன்மை இருக்காது. அவர்களுடைய முகவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், அவர்களுடைய மறைகரங்கள் எங்கிருந்து இயங்குகின்றது என்பதை யாராலுமே கணித்து விட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்தியாவில், அதுவும் யாழ்ப்பாணத்திலே ஒரு தூதரகம் இருக்கின்றது. அந்த யாழ்ப்பாணத்திலே தூதரகத்தில் இருப்பவர்கள் தூதரகத்துக்கு அழைக்காவிட்டாலும் எங்கேயோ ஒரு விடுதியிலே இவர்கள் போய் நள்ளிரவிலே சீன தூதரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சந்தித்ததை போன்று இவர்களை நடு ராத்திரியிலே எங்காவது ஒரு இடத்துல கூப்பிட்டு அவர்களிடம் உத்தரவுகளை பிறப்பித்து இல்லை திட்டங்களை பரிமாறிவிட்டு அவர்கள் வேலைகளை நகர்த்தி விடலாம். இல்லை ஒரு மூன்றாவது தரப்பினூடாக கூட அந்த விடயங்களை அவர்கள் நகர்த்தி விடலாம். இப்படியாக ஒரு பகிரங்கமாக இப்படி இவர்கள் ஒரு பொதுவாக உணரக்கூடிய வகையிலே இப்படியான பாரிய சதித்திட்டங்கள் எதுவுமே அரங்கேற்றப்படுவதில்லை.
இது ஒரு சாதாரண ஒரு சிறு பிள்ளை கூட தெரிந்த நிலையிலே இவர்கள் தங்களுடைய அயோக்கியத்தனத்தை மூடி மறைப்பதற்காக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்தியா சென்று வந்ததுக்கு பிற்பாடுதான் இவர் இந்த கூட்டணியை குழப்பினார் என்று. அந்த கூட்டணியை குழப்பியதற்கு பிற்பாடு மண்டையன் குழு அது இதென்று ஏகப்பட்ட வசைப்பாடல்களை இவர்கள் செய்தார்கள். உண்மையை 2018 அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது இந்த விடயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கு பிற்பாடுதான் அவர்களுடைய இரத்தக்கரை படிந்த அத்தியாயங்கள் உங்களுக்கு தெரியுமா? இல்லை அதற்கு பின்னர் தான் இபிஆர்எஃப்னுடைய இரத்தக்கரை படிந்த அத்தியாயங்கள் தொடங்கப்பட்டதா? இல்லையே. அது பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட நிலைமை. அதை கடந்துதான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் உள்வாங்கப்பட்டார்கள். தமிழ் மக்களுடைய அரசியல் பலத்தை ஒற்றுமையை கொண்டு வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விடுதலை புலிகள் அமைப்பினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்னர் அந்த விடயங்களை எல்லாம் மீட்டு பார்ப்பது என்பது அது ஒரு பொருத்தமற்ற விடயம். இவர்களுடைய நோக்கம் பாருங்கள், இவர்கள் கூட்டமைப்பிலிருந்து ஆசன பிரச்சனைக்காக வெளியே வந்தார்கள். வெளியே வந்து தாங்கள் தான் மாற்று என்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னர் முதலமைச்சராக இருந்த சி வி விக்னேஸ்வரன் மீது ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டது. ஆகவே இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது தமிழ் தேசியத்தை வீழ்த்துவது. சுமந்திரன் வெளிப்படையாகவே தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுவது, கஜேந்திரகுமார் தரப்பினர் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டே தமிழ் தேசியத்தை குழி தோண்டி புதைப்பது. ஆகவே அவர்களை உறுத்திய விடயம் திடீரென நீதியரசர் 2013ஆம் ஆண்டு மாகாண சபைக்குள் கொண்டு வரப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு தமிழ் மக்களுடைய மீட்பராக, ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு அதீத நம்பிக்கைக்குரியவராக விக்னேஸ்வரன் மாறிவிட்டார். ஆகவே இவரை இப்படியே வளர விட்டு விட்டால் தமிழ் தேசியம் வளர்ந்து விடும் என்று இவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை வீழ்த்த நினைக்கின்ற சக்திகள் இவர்களை வைத்து காயடித்தார்கள். அதுதான் விக்னேஸ்வரனை பப்பாவில் ஏற்றி விட்டு கீழே விழுத்தின கதையாக அவரை வெளியே கொண்டு வந்து நடுத்தருவிலே விட்டு விட்டார்கள். கடைசியாக சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஏனால் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது அந்த நீதியரசர் விக்னேஸ்வரன் தலைமையிலான அந்த ஒரு மாற்று தொடர்பான அலை அடித்த போதுதான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் அதுக்கான தருணமும் வாய்த்தது. ஆகவே நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் கூட்டமைப்போடு வெளியே வந்து ஒரு மாற்று அணியை கட்டியெழுப்பி கூட்டமைப்புக்கு எதிராக ஒரு மாற்று தலைமையினூடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு போது இருந்தது. ஆக இவர்களும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வெளியே இருந்த இபிஆர்எஃப் கட்சி உள்ளிட்டவர்களை இணைத்துக் கொண்டு முதலமைச்சரை முனைத்துக் கொண்டு ஒரு மாற்று அணியாக பயணிக்கலாம் என்ற வகையில் தான் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து விட்டு அது ஒரு முற்று பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே அதை குழப்பி அடித்து விட்டு இவர்கள் தேர்தலை எதிர்கொண்டார்கள். இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் வரலாற்று ரீதியாக கடந்த இதெல்லாம் நிதர்சனமாக நடந்த விடயம். இதற்கெல்லாம் அவர்கள் எந்தவித ஒரு பொழிப்புரைகளையுமே யாராலுமே வழங்கிவிட முடியாது. அவர்கள் வேணும் என்று சொன்னால் ஒரு வியாக்கியானங்களை வழங்க முடியும் தங்களுடைய நிலையில் நின்று கொண்டு. ஆனால் நீங்கள் ஒரு கருத்தியல் ரீதியாகவோ இல்லை ஒரு தர்க்க ரீதியாகவோ இந்த விடயங்களை நாங்கள் சொன்ன வழித்தடத்திலே சிந்தித்து பார்க்கின்ற போது அதில் இருக்கிற ஒரு ஆழமான ஆபத்துக்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது எப்போதுமோ ஒரு தமிழ் தேசியத்துக்காக பயணிக்கின்ற ஒன்றல்ல. இவர்கள் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்கின்ற ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு அந்த ஒற்றையாட்சியை பேணி பாதுகாக்கின்ற தரப்பினருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு உள்ளாக பயணிக்கின்றது தான் இவர்களுடைய வேலை. உண்மையிலே சுமந்திரன் வந்து தமிழ் தேசியத்தை வீழ்த்தியதை விட இவர்கள்தான் அதிகமாக தமிழ் தேசியத்துக்கு சேதாரத்தை ஏற்படுத்திய தரப்பினர். ஏனென்று சொன்னால் 2012ஆம் ஆண்டு 2010 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிலிருந்து வெளியேறி வந்ததுக்கு பிற்பாடுதான் சுமந்திரன் அரசியலிலே உள்நுழைகின்றார். சுமந்திரன் உள்நுழைந்து அவர் வளர்ச்சி அடைந்து சில பல ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அவர் வெளிப்படையாகவே தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வளர்கின்றார். அதை விட இவர்களுடைய செயல்பாடு என்பது தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்கு மிக பாரிய பங்களிப்பு. என்ன உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பேரவையை பகிரங்கமாகவே இவர்கள் மார்தட்டியவர்கள். தமிழ் மக்கள் பேரவை எங்களுக்கு எதிராக செயல்பட்டது, நாங்கள் அதை வீழ்த்தி காட்டிவிட்டோம் என்று இன்றும் தம்பட்டம் அடிப்பவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். தமிழ் மக்கள் பேரவை எது? தமிழ் மக்களுடைய சிவில் அமைப்பு, தமிழ் மக்களுடைய பொது சொத்து. ஆகவே தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றை வீழ்த்திவிட்டு புலகாங்கிதம் அடைகின்ற தரப்பினர் யாராக இருப்பார்கள்? நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே தமிழ் மக்கள் இன்றளவும் தமிழ் மக்கள் பேரவையினுடைய முக்கியத்துவம் உணரப்படுகின்ற நேரத்திலே அந்த தமிழ் மக்கள் பேரவை வீழ்த்தியதிலே மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய தரப்பினரை எப்படி தமிழ் மக்களுடைய நேச சக்திகளாக நாங்கள் பார்க்க முடியும்? ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பினர் ஒற்றையாட்சி விடயங்களை பூச்சாண்டி காட்டுவது என்பது அவர்கள் வேறு வழி இல்லை, போக்கிடம் இல்லை. இதை இதை தொடங்கி விட்டோம் சொல்லுவார்கள். தூக்கிய காவடியை இறக்கித்தானே ஆக வேண்டும், நடுவழியிலே வைக்க முடியாது. இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை என்று அவர்கள் நேர்த்தி வைத்து காவடியை எடுத்து விட்டால்
எப்பாடுபட்டேனும் அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். ஆகவே இவர்கள் பகிஷ்கரிப்பு என்ற காவடியை தூக்கிவிட்டார்கள். அது செப்டம்பர் 21ஆம் தேதி வரை இவர்கள் அதை தூக்கித்தான் ஆக வேண்டும். அந்த வகையில் தான் இதை கூறியிருக்க. மற்ற இன்னொரு விடயத்தை கூற வேண்டும். இவர்களுடைய ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் 2010 இருந்து நாங்கள் இப்படியான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது எப்படி நாங்கள் இப்போது மட்டும் அந்த பகிஷ்கரிப்பு கோரிக்கையை கைவிட முடியும் என்ற வகையிலே ஒரு தரப்பினர் கதைத்திருக்கின்றார்கள். 2010 எங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணித்தது? 2010ஆம் ஆண்டு சம்பந்தன் தரப்பினரோடு சேர்ந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட பத்மினி சிதம்பரநாதன், செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் சேர்ந்துதான் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோரினார்கள். ஆகவே 2010 எங்கே இவர்கள் புறக்கணித்தார்கள்? 2005ஆம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு இருக்கின்ற போதுதான் தேர்தலை புறக்கணிக்கின்ற ஒரு முடிவு எடுத்தார்கள். அதற்கு பின்னரான தேர்தல்கள் எல்லாம் இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து சரத் பொன்சேகாவை ஆதரித்தார்கள். பின்னர் கூட்டமைப்பாக மைத்திரியை ஆதரித்தார்கள். பின்னர் சயித்தை ஆதரித்தார்கள். இப்போது சயித் ரணில் என்று பிளவுபட்டு போய் நிற்கின்றார்கள். ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய புறக்கணிப்பு கோரிக்கையிலே எந்தவித அடிப்படை நியாயமுமே இல்லை. அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு அறியக்கூடியதாக வருகின்ற தகவல்களின் அடிப்படையிலே அவர்கள் சில இடங்களிலே கூறியிருக்கின்றார்கள், என்ன செய்கிறது, நாங்கள் அந்த முடிவு எடுத்து விட்டோம், அதை பின்வாங்க முடியாதானே, அதற்காக எதிர்த்து கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கின்றது என்ற வகையிலும் சில ஒரு அவர்களுக்குள்ளாக சில உரையாடல்கள் நடைபெற்றதாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கே தெரிகின்றது மக்களுடைய ஒரு உணர்வுகளுக்கு ஒரு நேர் எதிரான திசையிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு விளங்குகின்றது. செப்டம்பர் 22ஆம் தேதி நிச்சயமாக இவர்களுக்கு தகுந்த பதிலடியை மக்கள் வழங்குவார் என்று நாங்கள் நம்பலாம். சரி ராமேந்திர, இன்னொரு எனக்கு நீங்கள் தெளிவு தர வேண்டும் என்னவென்றால், இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிற்பது சிங்கள அரசியல் வட்டத்தில் நாங்கள் அவர்களோடு, அதாவது ஒற்றையாட்சியின் கீழ் இருப்பதாக இது காட்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் பொது தேர்தல் ஓகேயா? அது எனக்கு விளங்க இல்லை, என்ன நிலைமை என்று. நான் நினைக்கிறேன் சில நேரம் குமார் பொன்னம்பலம் அண்ணையும் ஜிஜி பொன்னம்பலம் அண்ணையோட தகப்பன் பேரனார் எல்லாம் சில நேரம் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். உன் என்னடா இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்றான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போகும்னு நம்புறேன். என்னன்னு சொன்னா சரி, அவியலுக்கே ஒரு குழப்பமா இருக்கும், என்னடா இது புது கதையா கிடக்குன்னு சொல்லி. அப்ப ஒருவேளை சில நேரம் கயந்திரமார் பொன்னம்பலம் இப்போ ஆஸ்திரேலியாவில் கனகாலம் இருந்து வந்தபடியால் அவருக்கு சில நேரம் இந்த பாராளுமன்றம் ஆஸ்திரேலியாவிலான் இருக்குன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாரோ தெரியல. அப்போ இது ஜனாதிபதி தேர்தல் மற்ற தேர்தல்கள் எல்லாம் இலங்கையில் ஒற்றையாட்சிகளை இருக்குது, பாராளுமன்றம் ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாரோ தெரியல. அப்போ அதால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிறது ஒற்றையாட்சிக்கு எதிரான விஷயம் இல்லை, அது ஒற்றையாட்சிக்குள்ளே வராது என்று சில நேரம் அவர் கருதி இருக்கக்கூடும். என்னால் இந்த இரட்டை நிலைப்பாடுகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றையாட்சி பூச்சாண்டியை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த ஒற்றையாட்சிக்குள்ளாக இருக்கின்ற தேர்தல்களை எப்படி எதிர்கொள்ள, ஆரம்பத்தில் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, தாங்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்குள்ளாக வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், மாகாண சபை தேர்தலிலுமே போட்டியிட மாட்டோம் என்று. ஏனால் மாகாண முதலமைச்சருக்கு கீழாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு, அதாவது உள்ளூராட்சி விவகாரமும் மாகாணத்துக்கு கீழாகத்தான் அது வரப்போகின்றது. ஆகவே அந்த விடயங்களை எல்லாம் இவர்கள் கருத்தில் கொண்டுதான் இவர்கள் ஆரம்பத்திலேயே மாகாண சபை தேர்தலை எதிர்த்தார்கள். 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலை இவர்கள் எதிர்த்தார்கள். அதற்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக 2018 வருகின்ற போது இவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போட்டியிடுவதாக முடிவெடுத்தார்கள். ஆக அந்த உள்ளூராட்சி மன்றம் எதற்கு கீழ் வருகின்றது, அதற்கு தனியாக ஏதாவது யாப் இருக்கின்றதா, இல்லை அதற்கு தனியாக அரசியலமைப்பு இருக்கின்றதா, ஒற்றையாட்சியை விட்டு இல்லை ஒரு சமஷ்டி தொடர்பான அரசியலமைப்பு கீழ்தான் அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் வருகின்றதா? ஆக அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் இவர்கள் போட்டியிடுகின்ற போதே இவர்கள் அந்த சுயத்தை இழந்து விட்டார்கள். இவர்கள் அந்த ஒற்றையாட்சிக்கு எதிராக ஒரு தமிழ் தேசியத்தை இல்லை ஒரு தமிழர்களுடைய ஒரு தனித்துவத்தை முன்வைக்கின்ற ஒரு தரப்பென்கின்ற அந்த தகுதியை நிலையை இவர்கள் இழந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு இவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை மாற்றி வருகின்றனர். அதே போன்று 2019 மாகாண சபை முடிவடைந்து தேர்தல் நடைபெறப் போகின்றது என்கிற ஒரு பரபரப்பு ஏற்பட்ட போது பல கட்சிகளும் முதலமைச்சர் வேட்பாளர்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட தொடங்கிவிட்டார்கள். அப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரு புத்திஜீவி ஒருவரை தங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இவர்கள் ஒரு கனவு திட்டத்தை போட்டு வைத்திருந்தார்கள். உண்மையில ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வேட்பாளர்களை நினைத்து வைத்திருந்தார்கள். அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாருங்கள், 2013 மாகாண சபை வேண்டாம், அது நாங்கள் 13 ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிய தரப்பினர் இன்று அவர்கள் வேண்டுமென்றால் நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று கூறலாம். ஆனால் அவர்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும், அவர்களுடைய கட்சியோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு புத்திஜீவி ஒருவரை
தங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக திட்டமிட்டு வைத்து அதை மையப்படுத்தியதாக மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு திட்டங்கள் வியூகங்களை வகுக்க தொடங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை மாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை. அந்த புத்திஜீவி கூட இவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் ஒரு குழப்பகரமான நிலைப்பாடுகள் காரணமாக அதிருப்தி அடைந்து அந்த கட்சி வட்டத்திலிருந்தே அவர் வெளியேறி சென்றிருந்த நிலைமை கூட இப்போது இருக்கின்றது. ஆகவே அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டது எந்த அடிப்படையிலே, மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முஸ்லிம்களை மேற்கொண்டது இந்த அடிப்படையில் என்ற விடயத்தையும் அவர்கள் கூற வேண்டும். ஆகவே இப்ப இலங்கையினுடைய அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு வகை இருக்கட்டும். அதுவும் அதே ஜனாதிபதிக்கு கீழாக வருகின்ற இப்ப அந்த தேர்தலையே நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிறைவேற்றுகின்ற அதிகாரத்தோடு இருக்கின்ற ஜனாதிபதிக்கு கீழாக இருக்கின்ற அந்த ஏனைய விடயங்களிலே எப்படி நாங்கள் பங்கு பெற்றுவது? பாராளுமன்றத்துக்கு என்ன விசேட தன்மை இருக்கின்றது? அந்த பாராளுமன்றத்தின் ஊடாக நீங்க ஒற்றையாட்சியை மீறி ஏதாவது விடயங்களை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் ஏமாற்று கதைகள். தங்களுடைய அவர்கள் இந்த பகிஷ்கரிப்பு கோரிக்கை என்ற விடயத்தை கையில் எடுத்து விட்டார்கள். இவர்கள் நினைத்தார்கள் ரணில் விக்ரமசிங்க விக்னேஸ்வரன் அவர்களிடம் கூறியதை போன்று உங்களுடைய ஆக்கள் ஒற்றுமையும் பட மாட்டார்கள். 7 மண்டா நீங்கள் ஒரு ஒற்றுமைப்பட்டு காட்டுங்க பார்ப்போம் என்று விக்னேஸ்வரன்கிட்ட ரணில் விக்ரமசிங்க சவால் விட்டுட்டு போன மாதிரி இவியல் நினைச்சிருப்பினும் இவங்க அந்த 2019 தாங்களும் சேர்ந்து ஒரு 8 கட்சி 10 கட்சி என்று கூடி கதைச்சு போட்டு கலைஞ்சு போன மாதிரி இந்த முறை இவங்க கூடி கதைப்பாங்க ஒன்றும் நடக்காது. அப்ப நாங்கள் இப்படியே புறக்கணிப்பு கோஷத்தில் இருந்தோம்னா நாங்கள் தியாகி ஆகிடலாம். ஏண்டா எல்லா கட்சிகளும் இப்படியே கதைச்சு போட்டு கடைசியாக ஏதோ ஒன்றுக்கு தான் கை காட்ட போகுது. அப்போ நாங்கள் மட்டும் ஒரு நிலப்பாட்டு எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள்லாம் தேசியத்தோட நிற்கிறோம்னு சொல்லி ஒரு ஒரு இதை காட்டி தங்களுக்கான கிரெடிட் எடுக்கலாம்னு இவன் நெச்சு கொண்டு வந்த வேல் யாருமே எதிர்பார்க்காம திடீரென்று எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகத்தினுடைய ஒரு அரும்பெரும் பயனாக ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் பெரும் இழுபறைகளுக்கு மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்டமைப்புகளும் இணைந்ததாக உருவாக்கப்பட்டு அது இன்று ஒரு இறுதி கட்டத்தை பரபரப்பான கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. ஆக இவர்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனை ஏற்பட்டதற்கு பிற்பாடு இவர்களால் அதை எப்படி அதிலிருந்து மீள்வதென்று தெரியாது இருக்குது. அதான் அந்த வீழ்ந்தாலும் மீசையில் மண்டோட்டாத கதையை போல சஜித்தினுடைய காலில் விழுந்தார்கள். சஜித் பாவம் மன்னிப்பு வழங்குவதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை. இப்போது முழுவீச்சாக சரி எதிர்ப்பது எதிர்த்து விட்டு நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தை கூறிக்கொள்வோம் என்ற வகையிலே இவர்கள் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். ஆகவே அரசு தலைவர் தேர்தலிலே பங்கு பெற்றுவதென்பது ஒற்றையாட்சிக்குள்ளாக எங்களை கொண்டு போய் சிக்க வைக்கின்ற விடயம் என்று அவர்கள் ஒரு புது விளக்கத்தை கொடுப்பதும், பாராளுமன்ற தேர்தல் அப்படியல்ல அது வேறு விடயம் என்று கூறுவதும் இவர்கள் உண்மையிலே இவர்கள் எவ்வளவு தூரம் குழம்பி போயிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு மிக எளிதான உதாரணமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த குழப்பம் உண்டு. இன்னும் ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்றாயிரா, தமிழ் பொது வேட்பாளர் இந்த தேர்தலில் நின்றாலாம் தமிழ் தேசியத்தை கைவிடும் விரோத செயலாக பார்க்கப்படுகின்றது என்று கூறுகிறார். அப்படி என்றால் தமிழ் தேசியத்தை கட்டிப்பிடிப்பதற்கு ஏதாவது வழிகள் வைத்திருக்கிறார்களா? உண்மையிலே நான் கூறின மாதிரி கடந்த பல மாதங்களாக ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த காரணத்தினால் அவருக்கு சில வேளை செல்வராஜா கஜேந்திரன் தரப்பினர் மக்களுடைய நாடு துடிப்பை தெரியப்படுத்தாமல் விட்டார்களோ தெரியவில்லை. என்றால் அவர் அங்கே மருத்துவமனையிலே அந்த வெளியுலக தொடர்புகள் இல்லாமல் தான் இருந்திருப்பார் என்று நம்புகின்றேன். ஏனால் கட்சியினர் கூட அவருக்கு என்ன நடக்கின்றது, எங்கே இருக்கின்றார் என்பது கூட தெரியாத அளவுக்கு மிக ரகசியமாக அந்த 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அந்த புதியல் ஒழித்து வைத்ததை போன்றுதான் இவர் இருந்தவர். அப்படி இருந்தவர்களுக்கு நிச்சயமாக மக்களுடைய மனநிலைகள் நாடி துடிப்புகள் அறிவதற்கு இவருக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் குறைவென்று நான் நம்புகின்றேன். உண்மையிலே தமிழ் பொது வேட்பாளர் அந்த கருத்தியல் என்பது தமிழ் மக்களை ஒரு தேசமாக அணிதிரள்வதற்கான ஒரு மிக ஒரு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது என்பதை இங்கே தினமும் ஒவ்வொரு கட்டங்களிலே உணரக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு தமிழ் மக்கள் இதுவரை காத்திருந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதாவது தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெறப் போவதில்லை, தமிழ் பொது வேட்பாளரின் ஊடாக தமிழ் மக்கள் இந்த இலக்குகளையும் அடைந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக சிதறுண்டு போயிருக்கின்ற தமிழர்களை தேசமாக ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வழி தடமாக இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது அமைந்திருக்கின்றது. கடந்த 15 ஆண்டுகளாக ஏக்கத்தோடு பார்த்த தமிழ் மக்கள் எப்போதாவது இவர்கள் ஒன்றிணைய மாட்டார்களா, ஒருங்கிணைந்து ஒரு புள்ளியிலே இவர்கள் வரமாட்டார்களா, ஒரே குரலாக ஒரு விடயத்தை பேச மாட்டார்களா என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த தமிழர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பொது வேட்பாளர் விடயம். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வகையிலே பல இழுபறிகள், பல குழப்பங்கள் இந்த நொடிப்பொழுது வரை உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் பல பிரச்சனைகள், பல முட்டல் மோதல்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாகிவிடக் கூடாது என்பதற்காக உள்ளக ரீதியாக வெளியக ரீதியாகவும் இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த பற்றாளர்கள்
அது எல்லோருமே சேர்ந்து கரம் கொடுத்து அந்த இருப்பிடத்தை கொண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி வரை அதை கொண்டு நகர்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார். அந்த பயணம் என்பது தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற பயணம் செப்டம்பர் 21ஆம் தேதி இலக்கு வைத்து நகர்கின்ற அந்த பயணம் என்பது தமிழர்களை வடக்கு கிழக்கு மட்டுமல்ல இலங்கை வாழ் தமிழர்களை மீளவும் ஒரு புள்ளியிலே இணைத்திருக்கின்றது. ஆகவே இது அவர்கள் கூறுவதைப் போன்று தமிழ் தேசியத்தை பலகீனப்படுத்துகின்ற விடயம் அல்ல. அவர்களுக்கு எப்படி 2013ஆம் ஆண்டுக்கு பின்னர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை மையப்படுத்தியதாக தமிழ் தேசியம் ஒரு புதிய உச்சத்தை தொடுகின்ற நிலையை நோக்கி சென்றதோ, அப்போது அதை வீழ்த்துவதற்கு இவர்கள் எப்படி அந்த ஒரு அவர் தோளிலே கையை போட்டுக்கொண்டு முதுகிலே குத்துகின்ற வேலையாக எப்படி அந்த தமிழ் தேசிய எழுச்சியை வீழ்த்தினார்களோ, இப்போது அதே ஒரு நிலைமை இவர்களுக்கு வந்துவிட்டது என்றால் தங்களை தவிர்த்து விட்டு தமிழ் தேசியம் என்பது தனித்து பயணிக்க முற்பட்டு விட்டது. அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 2019லும் இதே நிலைமைதான் அவர்களுக்கு இருந்தது. எழுக தமிழை குழப்புவதற்கு அவர்களுக்கு வேறு எந்த அடிப்படை காரணமும் இருக்கவில்லை. தமிழ் தேசியம் என்றால் தாங்கள் தான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அணிதிரட்டி மாநாடுகளை செய்வதென்று சொன்னால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் மட்டும்தான் முடியும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருந்தார்கள். அப்படியான நிலைமையில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருந்தது. ஆகவே 2019 எழுக தமிழ் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் பேரவையிலிருந்து அதாவது உத்தியோகபூர்வமாக வெளியேறாவிட்டாலும் எதிர்ப்பு நிலையில் நின்று கொண்டு அதை நடத்த விடாமல் தடுத்தது. அதை மீறி எழுக தமிழ் மக்கள் அந்த எழுச்சியை நடத்துவதற்கு முற்பட்ட போது அது வெற்றி பெற்று விட்டால் தங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்ற ஒரு சுயநல காரணத்துக்காகத்தான் அந்த எழுக தமிழ் 2019 முடக்குவதற்கு முழு மூச்சாக பணியாற்றினார்கள். அதே போல்தான் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக இன்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பதற்கெல்லாம் காரணம் தமிழ் தேசியம் தங்களை தவிர்த்து பலப்பட்டு விட்டால் தங்களுடைய ஏமாற்று அரசியல் என்பது காலாவதியாகி போய்விடும். ஆகவே மூர்க்கத்தனமாக எதிர்க்க வேண்டும். அதை எதிர்க்கின்ற வரை எதிர்ப்போம், முடிவு கிடைக்கும் வரை போராடுவோம் என்ற வகையில் தான் அவர்கள் இந்த விடயங்களை செய்து வருகின்றனர். ஆகவே இதில் ஒரு அடிப்படை நியாயமோ தர்மமோ கிடையாது. இவர்கள் தனித்து விடப்பட்டு விட்டார்கள். தமிழ் தேசிய அரசியலிலே இவர்கள் தனித்து விடப்பட்டு விட்டார்கள். ஆகவே அந்த ஆற்றாமையின் வெளிப்பாடாக இவர்கள் ஏதோ எல்லாம் பிதற்றி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் தேசியத்தின் வழியே மக்களை ஒருங்கிணைப்பதற்காக எங்களுடைய ஒரு காலம் கடந்து ஒரு வரலாற்று அரிய சந்தர்ப்பமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது முகிழ்ந்திருக்கின்றது. அதை யாராலுமே மறுத்துவிட முடியாது. அதனுடைய ஒரு தாக்கம் அது எவ்வாறு ஒரு மக்களுடைய செல்வாக்கின் மூலமாக மேலெழுந்து வருகின்றது என்பதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக கூட ஆஸ்திரேலியாவிலே மருத்துவமனையிலே ஒரு இருட்டறைக்குள்ளாக ஒரு பதுக்கி வைத்திருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்கின்ற பிரம்மாசுரத்தை கொண்டு வந்து கொழும்பிலே வைத்து பதிலடி கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவர்களுடைய ஒரு கையாளாகத்தனம் இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல சொல்ல முடியும். இனி இன்னமொரு விடயம் அதில் நான் அவதானித்தது என்னவென்றால், இங்கே பாருங்க, இந்த கொள்கை ரீதியாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அந்த கொள்கை ரீதியாக என்று அடிக்கடி கூறுவதும் இன்னுமொரு சொல்லுவை பூகோள அரசியல். இது ரெண்டும் எனக்கு கஜேந்திரகுமார் அவர்கள் வாயை துறக்கும் பொழுது இது ரெண்டும் வரும். இது ரெண்டிலிருந்து குறிப்பாக இந்த கொள்கை ரீதியாக என்று சொல்லும் பொழுது இதுவரையில் கொள்கை ரீதியாக ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்களா? நீங்களும் பல தடவை இந்த விடயங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள். நீங்கள் நேரடியாகவே நான் நினைக்கின்றேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் உங்களுடைய கொள்கை என்ன என்கின்ற விடயத்தை கூட கேட்டு பார்த்து விட்டீர்கள். அது மட்டும்தான் மிஞ்சியது. இப்போ அந்த வகையில் இப்போது மீண்டும் அந்த கொள்கை என்ற விடயத்தை, உண்மையில் அதுதான் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒன்று தமிழ் தேசியம், மற்றது கொள்கை, மற்றது பூகோள அரசியல். இதை விட்டால் அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்போது பூகோள அரசியல் என்பது இவர்கள் ஆரம்ப நாட்களிலே பேசப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூகோள அரசியல், புவிசார் அரசியல், இந்த சொற்பதங்கள் எல்லாம் ஒரு கருத்தியலாளர்கள், ஒரு புத்திஜீவிகள் மட்டத்திலே ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையிலே பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாடல்களாக இருந்தது. அது பாமர மக்கள் மத்தியிலே ஏதோ ஒரு புதிய சொல். இன்று சுனாமி என்பது எல்லோருக்குமே பழகிவிட்டது. ஆனால் 2004ஆம் ஆண்டு அந்த உண்மையிலே நாங்கள் கடல் பொங்கி ஊருக்குள்ள வந்துட்டேன்னு தான் எல்லாரும் முதல்ல சொன்னது. ஏன் சுனாமி? அந்த சுனாமி என்ற சொல் ஆரம்பத்தில் கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய வினோதமான ஒரு அடையாளமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒரு வருஷத்துக்கு 300-400 தரம் சுனாமி எச்சரிக்கை விடப்படும், சுனாமி ஆபத்து வரும். அப்போ அது பழக்கப்பட்டு போச்சு. அதே மாதிரி இன்றைக்கு ஜியோ பொலிட்டிக்ஸ்ன்றது இன்றைக்கு எல்லாரும் சாதாரணமாக ஒரு அரசியல் அரிச்சுவடி படிக்கிறவன் கூட பூகோள அரசியல், புவிசார் அரசியல், அதன் தாக்கம் தொடர்பாக ஒரு இலகுவாக பேசக்கூடிய புரியக்கூடிய வகையில் வெளிப்படுத்தல்கள் இருக்குது.
ஆக இவர்கள் இப்பவும் நம்பிக்கொண்டிருக்கணும் இதை தாங்கள்லாம் ஜியோ பொலிட்டிக்ஸை பேசி கொண்டிருக்கிறோம், தங்களுக்கு மட்டும்தான் ஜியோ பொலிட்டிக்ஸ் தெரியும், அதுக்குள்ளால தான் எப்படி தமிழ் மக்களை நாங்கள் காப்பாற்றலாம் என்ற வகையில் இவியல் அந்த தங்களுடைய எப்படி அந்த சில பேர் சொல்லுவாங்க அந்த அந்த ஓட்டை இங்கிலீஷ் பேசுகிறோம் இருப்பாங்க, இங்கிலீஷே தெரியாது, சும்மா அந்த ஆக்களுக்கு மேலே அந்த ஃபீலாக விடுறதுக்காண்டி சும்மா ஒன்று ரெண்டு இங்கிலீஷை வச்சுக்கொண்டு இதன்ற மாதிரி தான். இப்போ இவியலுக்கு என்னடா தமிழ் மக்களை ஒரு கொள்கை ரீதியாக தமிழ் தேசியம் சார்ந்து வழிநடத்தி செல்வதற்கு இவர்களிடம் இந்த வேலை திட்டமும் இல்லை. சும்மா அந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு, இந்த கொள்கை என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு, தமிழ் தேசியம் என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் இவர்கள் மக்களை போய் காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்போ திருப்பவும் இந்த தேர்தல் பகிர்வு விஷயத்தில் இவியல் அதை நேர்மையாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமையில் தான் இப்போ திருப்பவும் கொள்கையை பற்றி பேசினோம். அந்த கொள்கையை பற்றி இதுவரை அவியல் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட எந்தவித ஒரு கொள்கை வரவை கூட இதுவரை அவர்கள் தயாரிக்கவில்லை. அதாவது தமிழ் மக்கள் தீர்வு தொடர்பாகவோ இல்லை ஒரு பொருளாதார கொள்கை சார்ந்ததாகவோ இல்லை எங்களுடைய கல்வி கொள்கை சம்பந்தமாகவோ இல்லை எங்களுடைய எதிர்கால சமூக தொடர்பாகவோ இல்லை எங்களுடைய சமூக வாழ்வியல் இந்த போருக்கு பின்னரான இந்த சமூக வாழ்வு இந்த 15 ஆண்டுகளில் நாங்கள் சிதறண்டு போயிருக்கின்றோம். சமூக வாழ்வியலுடைய தேசியத்தை கடந்து சாதி ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் பிரதேச ரீதியாகவும் நாங்கள் எப்படி சிறுமைப்படுத்தப்பட்டு சிதறுண்டு போயிருக்கின்றோம். ஆக அது தொடர்பான ஒரு ஆய்வு நிலையிலேயோ ஒரு கொள்கை விடயங்களையோ எதையுமே அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அப்படி இருக்கின்ற போது இவர்கள் எந்த கொள்கையை பற்றி பேசுகின்றனர்? ஒருவேளை இவர்கள் அந்த தமிழ் தேசியத்தை சிதைப்பது என்கின்ற கொள்கையை மட்டும்தான் இவர்கள் இப்போது இவர்கள் 2010ஆம் ஆண்டு கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை அவர்கள் பின்பற்றுகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் தமிழ் தேசியத்தை பலம்பெற விடாமல், தமிழ் தேசியத்தை ஒற்றுமைப்பட விடாமல் குழப்புவது என்பதுதான் அவர்களுடைய ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலாக இருக்கின்றது. ஒருவேளை அந்த கொள்கையைத்தான் இவர்கள் பேசுகின்றார்களோ தெரியவில்லை. சுமந்திரனை போன்று இவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுவார்களாக இருந்தால் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு அவர்களை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்த விடயத்தை கூட இலகுவாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்றால் நம்புகின்றேன். நன்றி ராமேந்திரன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடக சந்திப்பை நடத்தி தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். இது தமிழ் மக்களால் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று கூற முடியுமா? நான் ஆரம்பத்தில் கூறியதை போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தொலைக்காட்சி ஊடாக தன்னும் பார்க்க முடிந்ததை இட்டு நாங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்ததை போன்று பலரும் அப்பாடா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்துட்டார் என்ற அளவில் அது ஒரு மகிழ்ச்சி இருந்தது அந்த ஊடக சந்திப்பு. அதை கடந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நடத்திய ஊடக சந்திப்பு மக்களிடையே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த தேர்தல் பகிஷ்கரிப்பு விடயம் கூட அவர்களை இந்த வெகு தூரம் மக்களிடையே இருந்து அந்நியப்படுத்தி இருக்கிறதா கூற வேண்டும் என்றால் ஒரு மக்கள் ஒட்டுமொத்தமாகவே தமிழ் மக்கள் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற 190% மேற்பட்ட மக்களிடையே இருக்கின்ற நிலைப்பாடு ஏதோ ஒரு விதத்திலே இவர்கள் ஒற்றுமைப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அதாவது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே ஒற்றுமைப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இந்த முறை தமிழர் ஒருவர் போட்டியிடுகின்றார். ஆகவே நாங்கள் தமிழருக்கு வாக்களிப்பதுதான் ஒரு எங்களுடைய கடமை என்பதை 190% மக்கள் தன்னியல்பாகவே எந்தவித ஒரு பிரச்சாரங்களோ இல்லை அவர்களுக்கான ஒரு தெளிவூட்டலோ எதுவுமே இல்லாமல் அந்த தமிழ் பொது வேட்பாளர் நின்றால் என்ன நடக்கும், அவருக்கு வாக்கு போடுறால் என்ன நடக்கும், இல்லை என்ன நடக்காது, எந்த ஒரு அறிவுமே அது தொடர்பான ஒரு பூரணத்துவம் இல்லாத நிலையில் கூட எழுந்த மானத்திலேயே அவர்கள் சொல்கின்ற விடயம் தமிழ் ஒரு ஆள் நிற்கிறா, நாங்கள் வேறு யாருக்கு போட போகிறோம், எங்களுடைய ஆளு தானே போட போகிறோம். இதுதான் மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய வடக்கு கிழக்கிலே மக்கள் தேசமாக தீர்மானித்து விட்டார்கள், நாங்கள் இந்த முறை தமிழர்களாக பலத்தை நிரூபித்து காட்டுவோம் என்று. அதிலே சில விதிவிலக்குகள் இருப்பார்கள். அந்த 10 வீதத்துக்குள்ளேயே வேறு கட்சிகள் இருப்பார்கள், இந்த சுமந்திரன் தரப்பினர் இருப்பார்கள், இந்த கஜேந்திரகுமார் தரப்பினர் இருப்பார்கள், இல்லை தேர்தலிலே நம்பிக்கையற்றவர்கள் இருப்பார்கள். ஆகவே அப்படியாக ஒரு தரப்பினர் இருப்பார்கள். ஆகவே நாங்கள் 100% யாரையுமே திருப்திப்படுத்தி விட முடியாது. ஆனால் பெரும்பான்மையான தமிழ் மக்களுடைய மனநிலை என்பது தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் அணிதிரள்வதற்கு அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த நிலைப்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இந்த புறக்கணிப்பு கோஷத்தில் இந்த நிமிடத்திலாவது உண்மையில் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டதை போன்று 2800 பேர் பங்கு பற்றிய அந்த ஒரு சமூக வலைத்தள வாக்கெடுப்பிலே கிட்டத்தட்ட 68% தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று அதிலே கருத்து தெரிவித்திருந்தார்கள். வெறும் 19% மட்டும்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த புறக்கணிப்பு நிலைப்பாடை சரியென்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே பாருங்கள், 2800 பேருடைய ஒரு வாக்கெடுப்பிலேயே கிட்டத்தட்ட 70% நிலைப்பாடு இவர்கள் அதை ஆதரிக்க வேண்டும் என்று. மக்களுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கின்றது. வெளியே இருக்கின்ற இவர்களும் சேர்ந்து வர வேண்டும். இன்று தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் சாணக்கியன் தரப்பை விட்டு ஏனையவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வழிமுறையிலே பொது வேட்பாளரோடு இணைந்து இல்லை அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைமைகள் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆக இவர்கள் மட்டும்தான் இப்போது வெளியே நிற்கின்றார்கள், தமிழ் தேசிய பரப்பிலே பார்க்கப்படுகின்றது. ஆக இவர்களும் வர வேண்டும் என்பது மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆக இவர்கள் இந்த முரட்டு பிடிவாதம் என்பது உண்மையிலே சொல்லுவார்கள், இந்த பால் ஊத்துறோன்னு சொல்லுவார்கள்,
அந்த அந்த வகையில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற கட்சி உண்மையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி வந்து பொது வழியிலே மக்களுக்கு காட்சி கொடுத்தது உண்மையிலே நாங்கள் ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கின்ற ஒரு நிலைமையிலே இந்த நேரத்திலே இவர் வந்தார் என்று நினைக்கின்ற அளவுக்கு தான் மக்களுடைய பிரதிபலிப்புகள் இருக்க போகின்றது. நிச்சயமாக செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பானது செப்டம்பர் 22ஆம் திகதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பாடையிலேற்றி மக்கள் பாலூற்றியதனுடைய ஒரு அறிகுறிகளை காணக்கூடியதாக இருக்கும். அந்த தேர்தலிலே மக்கள் திரண்டு சங்கு சின்னத்துக்கு நேராக புல்லடி இடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான சாவுமணியாக இருக்கு. ஆகவே இவர்களுடைய புறக்கணிப்பு கோஷம் என்பது இப்போது தங்களுடைய பிரம்மாஸ்திரமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கொண்டு வந்து இறக்கி ஒரு அதி உச்சமான ஒரு முன்னெடுப்பை எடுத்தது கூட அவர்களுக்கு மேலும் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தி முற்றாகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தமிழ் மக்களுடைய மனங்களிலிருந்தும் தமிழ் தேசிய அரங்கிலிருந்தும் அது ஒரு வெளியேற்றுவதற்கான ஒரு ஏது நிலையை தான் அதை ஏற்படுத்தி இருக்கின்ற மன வருத்தத்துடன் நாங்கள் பதிவு செய்வோம். தாயகத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது கூறினார்கள், சவப்பட்டியில் கடைசி ஆணி அடிக்கும் ஒரு செயல்பாடாக தாங்கள் பார்ப்பதாக அங்கே பலர் கூறுகிறார்கள் என்று கூறினார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மைதான். அந்த சவப்பட்டியிலே கடைசி ஆணி அடிக்கிற வேலை எல்லோருக்குமே தெரியும். எல்லாம் முடிஞ்சிடும், காரியங்கள்லாம் முடிஞ்சு கடைசியா அந்த ஒரு ஆணி அடிச்சா இப்போ எந்த கொண்டு போய் எரிக்கிறதோ தாக்குறதோ வேலை நடக்கும். அந்த கடைசி ஆணி அடிக்கிற கட்டத்தில் இப்போ கன பேர் இருக்கணும். ஒன்று தமிழரசு கட்சி இருக்குது. ஏற்கனவே சொல்லி போன சிவஞான ஸ்ரீதரன் அவர்கள் இந்த ஒரு புரட்சி முடிவெடுக்க இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறதும் இந்த பக்கம் அந்த பக்கம் என்று இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் கட்சி ஒன்றை விட்டுட்டு போயிடாதுன்ற ஒரு பக்கம், மற்றது இங்கால அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியுமா இல்லையான்ற ஒரு நிலைமை. தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலப்பாட்டை எடுத்து போட்டு எப்படி தங்களை அடுத்த இருப்பை தக்க வைக்கிற ஒரு பிரச்சனை அவைகளுக்கு இருக்குது. இன்றைய தமிழரசு கட்சி எல்லாமே அப்படியான ஒரு நெருக்கடி நிலை. அவைகளுடைய எதிர்கால அரசியல் இருப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக போயிருக்கின்ற ஒரு நிலையில தான் இன்றைய பொது வேட்பாளர் நோக்கி அவர்கள் அணிதிரள வேண்டிய நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதுதான் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய பலம். தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மக்களுக்கு விரோதமாக நீங்கள் யாராவது செயல்படுவீர்களாக இருந்தால் நீங்கள் தன்னியல்பாகவே தமிழ் தேசிய அரசியலிலிருந்து நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்பதுதான் அதனுடைய விதி. ஆகவே அந்த அடிப்படையிலே தமிழரசு கட்சிக்கும் சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினருடைய அந்த அராஜகம் என்பது தமிழரசு கட்சிக்கும் கடைசி ஆணி அடிக்கப்படுகின்ற ஒரு தருணத்தில் தான் தமிழரசு கட்சியும் இருக்கின்றது. அதிலிருந்து மீளப் போகின்றார்களா இல்லையா என்பது செப்டம்பர் 21ஆம் தேதி நடவடிக்கையில் தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்குது. அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏறக்குறைய கடைசி ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. கடைசியாக ஓங்கி ஒரே அடியாண்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலமே கடந்த திங்கட்கிழமை அடித்து விட்டார். பெரும்பாலும் இனிமேல் அந்த பெட்டி திறக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை என்றால் நம்புகின்றேன். நன்றி ராமேந்திரன். தாயகத்திலிருந்து அங்குள்ள கள நிலையை பொது வேட்பாளர் பிரச்சார களத்திலிருந்து உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு அங்குள்ள நிலைமைகளை எடுத்து வந்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.